ஸ்ரீ குரு பரம்பரா ஸ்துதி படிக்கலாம். ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஞ்ச பிருஹணோதி தஸ்மை தம்ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக சர்வோபப்ரகிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம். ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. ஸ்ருதி ஸ்மிருதி பிராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ரீதட்சிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசி கஞ்சாமி நமாமி வித்யை. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ பந்துச்ச சகா த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ சர்வம் மம தேவதேவ. தியான ஸ்லோகம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத் ஈதே பவத்வேஷிணீம். நமோஸ்து தேவ்யாஸ விஷாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமயः பிரதீபः. பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சசுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பீஷ்மத்ரோணதடா ஜயத்ரதஜலா காந்தாரநீலோத்பலா சல்யக்ராகவதி நவகனி கர்ணேன வேலாகுலாம் அஸ்வத்தாமவிகர்ணகோரமகரா துர்யோதனாவர்தினி சோத்தீர்ணா கழுபாண்டவைரணநதி கைவர்த்தக கேசவக பாராச்சரியவஜः சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாக்யாணகேசரம் ஹரிகதா சம்போதனாபோதிதம். லோகே சச்சன ஷட்பதைரகரக பீபீயமானம் முதா பூயாத் பாரத பங்கஜம் கலிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே. மூகம் கரோதி வாசாலம்
பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதகம் துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை, இது 6வது வகுப்பு. நாம் அதில் முகவரியாக சில கருத்துக்கள் பார்த்தோம். பிறகு 9 தியான ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் பார்த்து முடிச்சிருக்கோம். பகவத்கீதை வேதங்களின் சாரம். மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள துயரத்தை நீக்குவதற்கான ஒரு அருமையான மருந்து. துயரத்தை எப்படி நீக்கிறதுங்கிறதுக்கு பல வழிகள் சொல்லியிருக்கு. ஒரே வழி ஞானம். அந்த ஞானத்தை பெறுவதற்கு உண்ட சாதனைகளையும் ஞானத்தையும் கொடுப்பது பகவத்கீதை. பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்க வேண்டும்ங்கிறதுக்காக தியான ஸ்லோகத்தை பார்த்தோம். அதில் நாம் பகவத்கீதையவே வணங்கணும். அந்த புஸ்தகத்தவே அந்த வழிபாடு, அந்த பகவத்கீதைக்கே ஒரு நமஸ்காரம் சொன்னோம். பிறகு அந்த பகவத்கீதை கிடைக்க காரணமான வியாச பகவான், அதை சொன்ன கிருஷ்ண பரமாத்மா, இவங்களையெல்லாம் நம்ம பூஜை பண்ணி அதை வழிபாடு பண்ணி அவங்களுடைய பெருமைகள்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணோம். இந்த கீதை கிடைக்க காரணமாக இருந்த அர்ஜுனனுக்கு நன்றியை தெரிவிக்கும் விதத்தில் அவனையும் நம்ம வழிபட்டோம், அர்ஜுனனையும் வழிபட்டோம். மகாபாரதம், இந்த கீதை அமைஞ்சது மகாபாரதம்ங்கிறதுனால இந்த மகாபாரதத்தையும் நாம் வணங்கினோம். பிறகு முக்கியமாக கிருஷ்ணரத்தையும் அதிகமாக வழிபட்டோம். ஏன்னா அவனுடைய கருணை தான் நம்மளுக்கு தேவை இருக்குது. இந்த பகவத்கீதையை சொன்னது பகவான், கடவுளுடைய அவதாரம். கடைசியாக அவரை படகோட்டியாக கொண்டு தான் ஒரு கடக்க முடியாத ஒரு ஆற்றை நாம் கடந்து அந்த கரையை சேரணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பிறகு பரம்பொருள் தத்துவத்தையும் வணங்கி நாம் அந்த பிரார்த்தனை ஸ்லோகங்களை முடித்தோம். நாம் என்ன பண்ணணும், மனம்ங்கிற தேரோட்டியில் பகவானை இருத்திக்கிட்டு நாமளும் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கணும். இந்த கீதையும் படிக்கிறதுக்கு முன்னாடி பகவானை கிருஷ்ண பரமாத்மாவை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அதை சொன்ன வியாச பகவான், எழுதின விநாயக பெருமான் எல்லாரையும் நம்ம பண்ணிவிட்டு நம்ம கீதைக்குள்ளே போகலாம். கீதை எப்படி பயன்படும் சொன்னால், பொதுவாக வாழ்க்கைங்கிறதே ஒரு பலாப்பழம் மாதிரி தான். பலாப்பழம் வெளியே கரடு முரடாத்தையும் இருக்கும், வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். அதே சொலையை எடுத்து சாப்பிடணுன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும், அறுக்கணும். அறுக்கும் பொழுது என்னாகும், பிசினெல்லாம் ஒட்டிக்கிறோம். உள்ள பிசின் ஒட்டும், அறுக்க கஷ்டமாக இருக்கும். பிறகு சொலையை எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், எண்ணெயை கையில் வச்சுக்கணும். இந்த பகவத்கீதை என்ன மாதிரி சொலையை எடுத்து சாப்பிடணும்னா கையில் எண்ணெயை தடவிட்டு சொலையை எடுக்கணும். ஒரு திருப்பி எடுக்கும்போது திருப்பி ஒட்டான், பிறகு எடுக்கணும். ஒரு நாள் படிச்சுட்டா பத்தாது கீதையை, திருப்பி படிக்கணும். இந்த வேலையில் எங்களுக்கு கடையில் விற்கிதில் வாங்கி சாப்பிட்டு போகிறோம்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உதாரணத்தை மட்டும் எடுத்துக்கிறேன்னு. ஏன்னா அவனும் தடவணுமே, அந்த சொலை எடுத்து கொடுத்துக்கு ஒருத்தன் அதை ஒட்டாமல் இருக்க தடவணுமா இல்லைங்களா? அப்படி கீதையை நாம் அதை என்ன மாதிரி பயன்படுத்தணும்னு சொன்னால், இந்த வாழ்க்கைங்கிற இந்த பலாப்பழத்தில் இருக்க சொலையை நாம் நல்லா அனுபவிக்க முடியும். கீதை உள்ளே இருந்து அனுபவிக்க முடியும். என்னுடைய தத்துவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய்கிட்டே இருக்கும். வெளியே தெரியாது. வெளியே எல்லாருடைய வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் ஒன்றாத்தே இருக்கும். அழுகிற நேரம் அழுவான், சிரிக்கிற நேரம் சிரிப்பான். ஆள் மனசு எப்படிங்கிறத கீதை நம்மளுக்கு காட்டும். அது நம்மளுக்கு இது வழிவகுக்கும். அதனால் நாமளும் என்ன செய்வோம், கீதைக்குள்ளே உள்ளே போக ஆரம்பிக்கலாம். முதல் ஸ்லோகத்தை படிக்கலாம், சுடிச்சிட்டு பிறகு அதுக்கு எப்படின்னு போகலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. நான் சொல்கிறேன், சொல்லுங்க. திருதராஷ்டிர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவக மாமகா பாண்டவா சைவ
கிமகுர்வத சஞ்சய தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவக மாமகா பாண்டவா சைவ கிமகுர்வத சஞ்சய. இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் அர்ஜுன விஷாத யோகம். முதல் அத்தியாயம். இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா, அந்த அத்தியாயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பை பற்றிய ஒரு சின்ன விளக்கம். பிறகு இந்த அத்தியாயம் சிஷ்யனுடைய மனநிலையை விளக்குது. குருவே இங்கே அறிமுகமே ஆகலை. இந்த அத்தியாயத்தில் குருவே வரமாட்டார், வெறும் சிஷ்யன் தான் வருவார். அவருடைய மனநிலையை விளக்குது. 2வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம் வரைக்கும் சிஷ்யனுடைய மனநிலை தான். பிறகு நாம் காமனாக குரு சிஷ்யர்கள் ஏன் அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் முகவரியாக சில கருத்துக்கள் பார்த்துட்டு உள்ளே போகலாம். இந்த அத்தியாயத்துக்குள்ளே முதல்ல இவனுக்கு சோகம்னு முக்கியம் சொன்னான். இந்த சோகம் வருவதற்கு காரணம் பற்று வர காரணம் அந்த போர்க்கள சூழ்நிலை. அதனால் போர்க்கள சூழ்நிலையை முதல்ல வர்ணித்து, பிறகு பற்று வருது, பற்றின் விளைவாக சோகம் வருகிறது, சோகத்தின் விளைவாக மோகம் குழப்பம் வருகிறது. இதுதான் இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிற கருத்து. கீதையினுடைய நோக்கமே சோகம்தான். அந்த சோகத்தை நீக்குவது தான். எப்பயுமே இந்த சோகம்னா சோகத்துக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். பிறகு சோகத்தினுடைய விளைவு பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம், இதனால் என்ன விளைவு ஏற்படுது. பசிக்கு என்ன காரணம், சாப்பிடலை, சாப்பாடு கிடைக்கல. சரி, பசியாக இருக்கிறதுனால என்ன விளைவு, வேலை செய்ய முடியலை, புத்தி கூட வேலை செய்யாமல் இருக்குது. அது மாதிரி சோகம், அந்த சோகத்துக்கு காரணம் பற்று, சோகத்தின் விளைவு மோகம் குழப்பம். இதை இந்த அத்தியாயம் விளக்குது. இதில் முதல்ல இந்த அர்ஜுன விஷாத யோகம் தலைப்பு. எல்லா அத்தியாயத்திலையும் யோகம் யோகம் யோகம்னு வரும். சாங்கிய யோகம், கர்ம யோகம் எல்லாம் வரும். யோகம்னா பொதுவாக தலைப்புன்னு அர்த்தம். பொதுவாக ஒரு அர்த்தம் தலைப்பு, இன்னொரு அர்த்தம் முன்னேற்றம்னு அர்த்தம். சொல்லுவாங்களா, அவனுக்கு யோகம் வந்துருச்சுப்பா, அவனுக்கு யோகம் அடிச்சிருச்சு, லக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது உண்டு. 2 அர்த்தம் இதுக்கு பயன்படும். அர்ஜுன விஷாதம்னா சோகம்னு அர்த்தம். அர்ஜுனனுடைய சோகத்தை பற்றிய தலைப்பு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணான். இல்லைன்னா அர்ஜுனன் சோகத்தால் முன்னேற்றம் அடைவது அப்படின்னு சொல்லலாம். யோகம்னா முன்னேறது தானே, யோகம்னாலே முன்னேறதுன்னு ஒரு அர்த்தம். சோகத்தினால ஒரு முன்னேற்றம் ஏற்படுது அர்ஜுனனுக்கு. இங்கே அர்ஜுன விஷாத யோகம், அர்ஜுனனுடைய சோகத்தை பற்றிய தலைப்பு. நாம் இன்னொன்றும் பார்க்கலாம். இது அர்ஜுன விஷாத யோகம் மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களுடைய விஷாத யோகம்தான். எல்லா மனிதருக்கும் சோகம் இருக்குது. என்னை சொன்னேன், ப்ராப்ளம் எதுன்னு தெரிஞ்சாதான் சொல்யூஷன் சொல்ல முடியும். இங்கே ப்ராப்ளம் என்ன, சோகம்தான். இது இவனுக்கு மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் சோகங்கிற ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு ஒரே சொல்யூஷன் கீதை, இந்த ஞானம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்லுவான். ஒருத்தர் ஏழ்மையாக இருக்கிற பண கஷ்டம்னா பணம் வந்தால் சொல்யூஷன். ஒரு குழந்தைக்கு திருமணமான சொல்யூஷன் முடிஞ்சிச்சு. எல்லாம் நோய் இருக்குது, நோய் தீர்ந்துச்சுன்னா அது முடிஞ்சிச்சு. அந்த துயரம் அந்த நேரம் அந்த துயரம் போயிடும். ஆனால் எல்லாவற்றிலும் வரக்கூடிய துயரத்தை நீக்குவதற்கு ஒரே சொல்யூஷன் ஞானம். அந்த ஞானத்தை கொடுப்பது இந்த கீதை. அப்போ அந்த சோகத்தை பற்றி நம்ம அந்த ஞான சொல்யூஷனை சொல்கிறதுக்கு முன்னாடி எதற்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கணும்ல, அது சோகத்துக்காக. அதை பற்றி இங்கே விவரிக்கின்றது. பொதுவாக இன்பத்தை விட துன்பம் தான் நம்மளை வேகமாக போகிற படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. விவேகானந்தர் சொல்வார், துன்பம் நம்மளை வேகமாக முன்னேறக்கூடிய ஒரு படிக்கட்டுன்னு சொல்வார். யோக ஆசனம்னு கூட சொல்கிறோம். யோகம்னு என்ன, முன்னேறதுன்னு சொன்னேன். ஆசனத்தினால முன்னேறுவது. இங்கே துயரத்தினால் நம்மை உயர்த்துவது. ஆனால் எல்லா துயரமும் முன்னேற்றமானா அப்படி எல்லா துயரமும் முன்னேற்றாது. அந்த துயரம் சரியான துயரமாக இருக்கணும். அர்ஜுனனும் கவலைப்பட்டான், அவனை முன்னேறிச்சு. அது அவன் பொறாமையினால் வந்த கவலை. அவனுடைய கவலை என்ன, பொறாமையினால் வந்த. அர்ஜுனன் துயரம் பற்றினால் வந்தது. முறையான பற்று, அது தேவையான பற்று. அந்த பற்றுனால் அவனுக்கு கவலை வச்சு முன்னேறினான்.
அவன் பொறாமையினால் கவலைப்பட்டான், முன்னேறலை. அதனால் எல்லா துயரும் முன்னேறும் சொல்ல முடியாது. சில பேர் எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டு, நான் எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், நான் முன்னேறவே இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? ஒருத்தன் ரொம்ப கவலையோடு இருந்தானா. என்னப்பா கவலையோடு இருக்குன்னு கேட்டாரான். எங்கள் தாத்தா வந்து ஒரு 1000 கோடி ரூபா சொத்தை என் பேர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டார். நான் எவ்வளோ வயசு இருக்குன்? ஒரு 90 வயசு இருக்குது. பிறகுப்பா உன் பேர் சொத்தை எழுதி இறந்துட்டு அதுக்காக கவலைப்படலேன்னு நானா. பிறகு கவலைப்படுறேன், சின்ன தாத்தா ஒரு 500 கோடி ரூபா சொத்தை என் பேர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டார். நான் சரி இதுக்கு எது கவலைப்படுறேன், அதுக்காக கவலைப்படலேன்னாரான். பிறகு எங்கள் மாமா ஒருத்தர் ஒரு 100 கோடி ரூபா சொத்தை எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டார். நான் இப்போ அவருக்கு எவ்வளோப்பா? அவருக்கு ஒரு 70 வயசு. சரி போயிட்டார், விடுப்பான், அதுக்காக கூட நான் கவலைப்படலைன்னு. பிறகு கவலைப்படுறேன், இப்படி எழுதி வச்சுட்டு சாகிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையேன்னு கவலைப்பட்டேன். நானும் இந்த கவலை என்ன பண்ணுவீங்க? இப்படி கவலையெல்லாம் பட்டால் முன்னேற முடியுமா? அந்த கவலை நியாயமாக இருக்கணும், முறையாக இருக்கணும். அப்படிப்பட்ட கவலையாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றும். அர்ஜுனுக்கு சரியான கவலை வந்தது, சரியான துயரம் வந்தது. அது அவனுக்கும் கீதையை கொடுத்துச்சு, நம்மளுக்கும் கீதையை கொடுத்துச்சு. அதை பற்றி சொல்கிறோம். வலி இருக்குது. வலி வந்து ஒருத்தனுக்கு வயிற்று வலி இருக்குது. வயிற்று வலின்னு சொன்னால் என்னப்போ வயிற்று வலின்னா, நைட்டு ஒரு 15 புரோட்டா சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த வலி என்ன செய்ய ஒன்றுச்சு? பிரசவ வலி, இந்த வலி வேதனையை கொடுக்கும், பிரசவ வலி சுகத்தை கொடுக்குது. வலியிலேயே ஒன்று நல்லதை கொடுக்குது, இன்னொன்று கெட்டதை கொடுக்குது. அப்படி சில துயரங்கள் நம்மளை முன்னேற்றும். அதனால் துயரம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் இருக்குது, வாழ்க்கையில் துயரமே வரலேன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. புரிஞ்சுக்குங்க. ஒருத்தன் வந்து வெற்றி மேலே வெற்றி வந்துக்கிட்டே இருக்குது, தோல்வியே வரலேன்னு வச்சுங்க, ஆணவம் உச்சிக்கு போயிடும். ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் வெற்றியே அடைஞ்சிக்கிட்டு இருக்கான், தோல்வியே கிடைக்கலன்னா அவனுடைய ஆணவமும் போயிடும். பக்குவத்தோடு வெற்றி அடைஞ்சான்னா அவன் ஆணவம் வராது. பக்குவம் இல்லாமல் வெற்றி அடைஞ்சால் அதுவும் ஆணவத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, துயரமும் கொஞ்சம் இருக்கணும். இருந்தால் தான் நாம் சுகத்தை கூட அனுபவிக்க முடியும். இது சொல்லுவாங்கள்ல, வெயிலின் அருமை நிழலில் தெரியும் சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சினிமா படத்துக்கு போகிறோம், ஹீரோ ஹீரோயின் வர்றாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க, எல்லோருடையும் சந்தோஷமாக இருக்கு, சந்தோஷமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்குது. இப்படியே போய்கிட்டே இருக்க படம் ஒரு நாள் ஓடுமா? அந்த படம் ஒரு நாள் ஓடுமா சொல்லுங்கள்? அங்கே 2 வில்லன் வரணும், 2 இடைஞ்சல் கொடுக்கணும், அவனுக்கு 2 துயரம் வரணும், பிறகு அதை சமாளிக்கணும், போராடணும், பிறகு ஒரு தோல்வி வரணும். இப்படியே வந்து கடைசியாக வெற்றி அடைஞ்சாதான் நம்மளே ரசிக்கிறோம். இருக்கா இல்லையா? சினிமா படத்தில் சில படம் இல்லையே, ஜாலியான படம் கூட இருக்குது, ரசிக்கிறோன்னு. பழைய படம்லாம் ஒன்று வந்துச்சு, என்னது இந்த காதலிக்க நிறைய படம் பூரா ஜோக். ஆனால் அதுக்குள்ளே ஜோக்ஸ், அவனுக்கு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை நம்ம ரசிப்போமே ஒழிய படத்துக்குள்ளே ஒரு கஷ்டம் வரும். கஷ்டம் வராமல் இருக்காது. அப்போ இந்த துயரம் என்பதே நம்ம வந்து என்ன பண்ணுது? முன்னேற்றும். அப்படி அர்ஜுனனுடைய துயரத்தை பற்றி இந்த அத்தியாயம் விளக்குகின்றது. இங்கே முதல்ல போர்க்கள சூழ்நிலை. அந்த போர்க்கள சூழ்நிலையில் துரியோதனுடைய மனநிலை முதல்ல சொல்கிறார். துரியோதனுடைய மனநிலை எப்படி இருக்குன்ட்டு. பிறகு 2 பக்க படைகளில் உள்ள அந்த வலிமையை பற்றி ஒரு பட்டியல் சொல்லப்படுது. பிறகு எல்லாரும் சங்குகள்லாம் ஊதுவாங்க. நான் சுருக்கமாக சொல்லிட்டு பிறகு விரிவாக போகலாம். பிறகு அர்ஜுனனுக்கு பற்று வருது. இந்த பற்று வர்றதுக்கு பல காரணம் இருக்குது, 3 காரணம் இருக்குது. ஒரு இடத்த ஒரு சுகத்தை அனுபவித்தோம்னா அந்த இடத்தின் மேலே அந்த பொருள் மேலே பற்று வரும். அன்பு அனுபவித்தாலும் பற்று வரும். அந்த சுகத்தை நினச்சிக்கிட்டே இருந்தாலும் பற்று வரும். அர்ஜுனனுக்கு அன்பை அனுபவித்ததால் இங்கே பற்று வருது. பீஷ்மர் துரோணர்கிட்டருந்து அன்பு அனுபவிச்சதுனால பற்று வருது. பார்க்க போகிறேன் விரிவாக. நான் சுருக்கமாக இந்த அத்தியாயத்தை சொல்லிட்டு விளக்குறேன். பற்றின் விளைவு என்ன வரும்னா, ஒரு பற்று வந்தாச்சுன்னா அதில் 4 விளைவு ஏற்படும். ஒன்று, கோபம் வரும். அந்த பற்றில் வந்து அது கடைஞ்சல் வரும்போது கோபம் வரும், போயிருமோன்னு பயம் வரும். பிறகு வச்சுக்கிறணுமேனு ஒரு லோப புத்தி வரும். பிறகு சோகம் வரும். இங்கே அர்ஜுனனுக்கு என்ன வந்துச்சு? சோகம் வந்துச்சு. துரியோதனனுக்கு பற்றுனால என்ன? அவனுக்கு பற்று இருந்துச்சு. என்ன பற்று? நாட்டு பற்று. அதில் அவனுக்கு என்ன வந்துச்சு? லோபமும் பயமும் வந்துச்சு. அவன் பயந்துக்கிட்டே சண்டை போட்டான். துணிச்சலோட சண்டை போடவே இல்லை. தர்மம் இல்லைங்கிறதுனால பயந்துக்கிட்டே சண்டை போட்டான். அவனுடைய நாட்டுப்பற்று, இந்த நாடு எனக்கு வேணுங்கிற பற்று வந்ததுனால அதை கொடுக்கக்கூடாதுங்கிற லோபம், பிறகு பயம், இது 2 அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் அர்ஜுனனுக்கு என்ன வச்சு? சோகம் வந்தது. அவனுக்கு யார் மேலே பற்று வந்துச்சு? பீஷ்மர் மேலேயும் துரோணர் மேலேயும் உள்ள பற்று, உறவினர்கள் மேலே உள்ள பற்று, அவர்கள்ட்ட அன்பு அனுபவித்ததுனால. இதெல்லாம் உள்ளே நம்ம விரிவாக பார்ப்போம். சுருக்கமாக சொல்லிட்டு உள்ளே போகிறேன்.
சோகத்தினால என்ன வரும்னா சோர்வு, எல்லாம் சோர்வு வரும், மனச்சலிப்பு வரும், எல்லாம் வரும். பிறகு என்ன குழப்பமும் வரும். எது நல்லது கெட்டதுங்கிறத யோசிக்காத புத்தி வரும். சோகமாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அர்ஜுனனுக்கு அதே மாதிரி சோகமாக இருக்கும்போது தர்ம அதர்ம குழப்பமும் வந்துச்சு, எது ஞானம் எது அஞ்ஞானங்கிற குழப்பமும் வந்துச்சு. அதுவும் இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகிறோம். பிறகு அர்ஜுனனுடைய துயரம் அவனை சிஷ்யனாகவும் மாற்றியது. இந்த சுகம் என்னாச்சு, அவனை சிஷ்யனாகவும் மாற்றிடுச்சு. இந்த எப்பொழுதுமே ஏன் இந்த குரு சிஷ்யர் மூலமாக கருத்து சொல்லப்படுதுன்னு சொன்னால் அப்போத்தான் புரியும். ஒரு கேள்வி கேட்டு பதில் சொன்னால் புரியும். அதனால் குரு சிஷ்யர்கள் மூலமாகவே எல்லாம் நம்ம வேதாந்த கருத்துக்கள் வந்திருக்கு. அப்போ நேரடியாக குரு சிஷ்யத்தை சொல்ல முடியாது, ஒரு அறிமுகம் வேணும். எப்படி சிஷ்யன் உருவாகிறான், குரு எப்படி அவனுக்கு சொல்கிற ஒரு அறிமுகம் வேணும். அதுக்காக இந்த முதல் அத்தியாயமே அந்த சிஷ்யனை அறிமுகப்படுத்துறதுக்காக. கடோபனிஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நசிகேதனுக்கு யமதர்மராஜா உபதேசம் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி பெரிய கதையே வரும், பார்த்துருக்கீங்கல்ல. நசிகேதன் என்ன பண்ணுவான், அவங்க அப்பா யாகம் பண்ணுவார், எல்லாத்தையும் தானம் பண்ணணும். இவன் என்ன பண்ணுவார், அவர் கிழட்டு மாடெல்லாம் கொடுப்பார், எதை அவருக்கு யூஸ் இல்லையோ அதெல்லாம் கொடுப்பாரு. அந்த அப்படி பண்ணது பயன்பெறாது. அப்போ நசிகேதன் என்ன கேட்பான், அவர் புரிய வைக்கிறதுக்காக சொல்லி பார்ப்பேன், கேட்க மாட்டார். நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணுமே இந்த யாகத்தில், நானும் உங்கள் சொத்து தானே, என்ன யார் கொடுக்க போகிறேன்னு கேட்பான். உன்னை யமனை கொடுக்க போகிறேன்றவார். பிறகு யமலோகம் போவான், அங்கே யமதர்மராஜாட்ட வரம் கொடுப்பார். அப்படி தான் ஆரம்பிக்கும். அப்போ அவர் இந்த கடோபனிஷத் மந்திரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இந்த கதை வருது. அது மாதிரி இங்கே கீதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை உருவாக்குவதற்காக இந்த முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் ஆரம்பிக்கப்படுகிறது. குரு சிஷ்யன் இருந்த அந்த கேட்டாத்தான் எந்த ஒரு விஷயமுமே சரியாக புரியும். அது மட்டுமல்ல, ஒரு சைக்கிள் மெக்கானிசம் கூட பார்த்துக்குங்க. நீங்களாம் எவ்வளோ நாளில் பழகிடுவீங்க? பிரித்து போட்டு கண்டுபிடிச்சி பழகினா எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு கடையில் போய் வேலைக்கு சேர்ந்தான்னா 10 நாளில் பழகிடுவான். அப்போ ஒரு குரு எல்லாத்துக்கும் தேவை இருக்குங்க பொழுது இந்த ஞானத்துக்கு தேவையா இல்லையா? இந்த ஞானத்துக்கு முதல் குரு நம்மளுக்கு தாய், 2வது குரு அப்பா, 3வது குரு தான் வாத்தியார். சின்ன வயசில் குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே வருவோம் நம்ம. அதனால் அந்த குரு ரொம்ப ரொம்ப கட்டாயம் அவசியம். பிறகு குருவை நம்ம உபதேசம் கேட்கும் பொழுது என்னென்னா நம்மளையும் சரி பண்ணிக்கிறோம், குருவை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். இப்படி ரெண்டுமே நம்மளுக்கு அமையும். ஆகவே குரு மூலமாக நாம் இது பண்ணணும். இந்த கீதையில் இந்த தலைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அர்ஜுன விஷாத யோகம் சாங்கிய யோகம்ட்டு. இது ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உபதேசம் பண்ணி போய்கிட்டே இருந்தார், அப்படி எழுதிக்கிட்டே வந்துட்டாங்க. வியாசர் சொல்ல அதை எழுதிக்கிட்டே வந்துட்டாங்க. இதை பிரித்து அந்த தலைப்பு கொடுத்தது பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் தலைப்பை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு சம்பிரதாயத்தில் பழக்கம் இருக்குது. அவர் அப்படியே உபதேசம் பண்ணிகிட்டே வந்துட்டார். இது வரைக்கும் இந்த தலைப்பு, இது வரைக்கும் இந்த தலைப்புன்னு சொல்லி விளக்கம் எழுதின ஆச்சாரியர்கள் அந்த தலைப்பை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இது இருக்குது, கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ முதல் சுலோகம் பார்க்கணும். இதுதான் அந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். முதல் சுலோகம் 1வது சுலோகம் திருதராஷ்டிர உவாச்ச. இந்த முதல் அத்தியாயம் வேகமாக போயிடும். ஏன்னா வெறும் போர்க்கள வர்ணனை தான், ரொம்ப கருத்துக்கள் இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்பீடாக போவேன். சுலோகத்தை மட்டும் சில அர்த்தம் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன், அங்கங்கே அர்த்தம் வரும். இந்த முதல் சுலோகம் 2 சுலோகம் கொஞ்சம் அர்த்தம் இருக்குது, பிறகு மிச்சதெல்லாம் வர்ணனையாக இருக்கும். இங்கே திருதராஷ்டிர உவாச்சன, திருதராஷ்டிரர் கூறினார். யார்கிட்ட? சஞ்சயன்ட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சஞ்சயன் யாருன்னா அவருடைய மந்திரி. சஞ்சயனும் திருதராஷ்டிரன் பேசுவது மாதிரி தான் இந்த கதை ஆரம்பிக்குது. எப்படின்னு சொன்னால், போர்க்களத்தில் என்ன நடக்குதுங்கிறத நீ பார்க்கலாம், இங்கே இருந்துக்கிட்டே பார்க்கலான்னு சொல்லி வியாச பகவான் திருதராஷ்டிரனுக்கு ஒரு வரம் தர்றார். நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே சண்டை நடக்கிற இடத்துல என்ன நடக்குதோ அப்படி பார்க்க முடியும், உங்களுக்கு அந்த ஞானக்கண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வியாசருக்கு சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறார், எனக்கு வேணாம், ஏன்னா நம்ம குழந்தைங்க சாகிறதெல்லாம் நான் பார்க்க விரும்பலை, யாராவது பார்த்து சொன்னால் பரவாயில்லன்னு சொன்ன உடனே அந்த சஞ்சயன் அவருடைய மந்திரி, அவனுக்கு அந்த ஞானக்கண்ணை கொடுக்க சொல்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, அவர் கொடுக்குறார். அவர் எப்படி நடுநிலைவாதி. அப்படி ஏன்னு சொன்னால், ஒரு இடத்துல நடக்குத உள்ளபடி சொல்லணும்னா அவன் நேர்மையானவனாக இருக்கணும்.
ஒரு விருப்பு வெறுப்பு அற்றவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட தன்மையுடையவனாக இந்த சஞ்சயன் இருந்தான். அதனால் என்ன பண்ணார், அந்த வியாச பகவான் அந்த ஞானக்கண்ணை அவர் கொடுத்துட்டார். இவர் திருப்பி என்ன பண்ணார், எனக்கு ஒவ்வொன்றா நீ சொல்ல வேணாம், போருக்கு முடிஞ்சவொடனே இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பொதுவாக சொன்னால் போதும்னு சொல்கிறார். அது என்ன சொல்கிறாங்கன்னு இப்படி சொல்கிறாங்க. 10ஆவது நாள் முடிஞ்ச உடனே இந்த கடைசி யுத்தம் முடிஞ்சவொடனே என்ன பண்ணுது, இவர் பீஷ்மர் இறந்த உடனே, பீஷ்மர் இறந்துட்டான்னு சொன்ன உடனே இவனுக்கு ஷாக் ஆகிடுது. பீஷ்மர் இறந்துட்டா அவ்வளோதான் க்ளோஸ் அப்படின்ட்டு, முதல்ல இருந்து சொல்லு அங்கு என்னதான் நடந்ததுன்னு சொல்லி இவர் கேட்க ஆரம்பிக்கிறார். அப்படி தான் இங்கே ஆரம்பிக்குது. 10ஆவது நாள் போரில் பீஷ்மர் வீழ்ச்சிக்கு பின்னாடி இவர் முதல்ல இருந்து சொல்லுன்னு சொல்கிறாராம். திருப்பி இவன் ஞாபகப்படுத்தி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்கிறாரு. இப்போ அந்த முதல் வார்த்தை திருதராஷ்டிர உவாச்சன் இருக்குது. இந்த திருதராஷ்டிரங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் சொன்னால், அவன் குரு வம்சத்து அரசன், கௌரவர்களுக்கு துரியோதனாதிகளுக்கு தந்தை. ஆனால் அந்த பேருனுடைய பொருள் என்னன்னா, அது இறைவனை குறிக்கிற சொல்லலாம். திருதராஷ்டிரங்கிற வார்த்தையே கடவுளை குறிக்கிற சொல். கடவுள் பேர் தானே வைக்கிறோம், ராமர் கிருஷ்ணன்லாம் பேர் வைக்கிறோம்ல, அது மாதிரி திருதராஷ்டிரன் அப்படின்னா, திருதம்னா தாங்கப்படுவது, ராஷ்டிரம்னா ராஜ்யத்தை, ராஜ்யத்தை தாங்கக்கூடியவர். இந்த பிரபஞ்சமாகிய இந்த ராஜ்யத்தை தாங்கக்கூடியவர் கடவுள். அந்த திருதராஷ்டிரனாலே எல்லாவற்றையும் தாங்குபவர் அர்த்தம். அந்த பேரை அவருக்கு வச்சுருக்காங்க. இதை சில விளக்காசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மகாபாரதத்தில் இந்த கீதை அமைந்ததால் கீதைக்குன்னு தனியாக பிரார்த்தனை ஸ்லோகம் இல்லை, இந்த திருதராஷ்டிரங்கிற வார்த்தையவே பிரார்த்தனையை எடுத்துக்கலாங்கிறாங்க. ஏன்னா கடவுளை சொல்கிறதுனால. ஏன்னா அப்படி தான் ஆரம்பிக்குது, இந்த வார்த்தையே கடவுளை சொல்லி ஆரம்பிக்குது. இந்த இடத்துல அவனை சொன்னாலும் அது கடவுளுடைய பெயர். அப்படி இதவே இந்த வார்த்தையவே பிரார்த்தனையாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சில விளக்காசிரியர் எழுதியிருக்கிறாங்க அவங்க. பிறகு சஞ்சயனை பார்த்து கேட்குறான் அவன், இந்த திருதராஷ்டிர ராஜா என்ன கேட்குறாருன்னா, இந்த ஒரு ஸ்லோகம்தான் அவன் சொல்கிறது, இந்த ஒரே ஒரு ஸ்லோகம்தான் அவன் சொல்கிறது. அது பிறகு திருதராஷ்டிரன் பேச மாட்டான். பிறகு சஞ்சயன், அர்ஜுனன், பகவான் தான் பேசிக்கிட்டே வருவார். அவர் முதல் வார்த்தை தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. என்ன சொல்கிறாரு, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் அப்படிங்கிறார். தர்மக்ஷேத்திரன்னு ஆரம்பிக்கிறதுல என்ன அர்த்தம் சொன்னால், இந்த பகவத்கீதை ஆரம்பிக்கும் முதல் வார்த்தை தர்மக்ஷேத்திரன்னு ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தர்மத்துக்கு இந்த கீதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. அதனால அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டில் போட்டிருக்காங்க, தர்மக்ஷேத்ரே. க்ஷேத்திரன்னு இடம்னு அர்த்தம். பொதுவாக தர்மத்தினுடைய முக்கியத்துவத்தை கொடுப்பதற்காக சொல்லுது. தர்மம் என்ன பண்ணுமா, தன்னை தர்மத்தை நாம் காப்பாற்றினா தர்மம் நம்மளை காப்பாற்றிடுமா, தர்மத்தை நம்ம காப்பாற்றினா தர்மம் நம்மை தர்மோ ரக்ஷதின்னு சொல்லி ஒரு இது வார்த்தை இருக்குது. தர்மம் தலை காக்கும். நாம் தர்மத்தின் வழி நடப்பது தான் தர்மத்தை காப்பது. ஒரு சினிமா பாட்டு இருக்குது, அருமையான பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு. அதில் இல்லாத வரியே கிடையாது, அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அதில் அடுத்த பாருங்க, கூட இருந்தே ஒளிபறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். ஒவ்வொரு வரியும் பாருங்கள், இந்த தர்மத்துக்கு முக்கியத்துவம் அந்த வரியில் அருமையாக எழுதியிருக்காரு. கூட இருந்தே குளிபறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும், மழை போல வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். என்ன வார்த்தை பாருங்கள், நம்ம பாட்டு பிடிச்சி ஏதோ ரசித்து கேட்குறோம், அருமையான வார்த்தை. தர்மம் கொடுத்தது காத்து நிற்கிங்கிறார், மழை போல துயரத்து கூட பனி போல நீங்கி விடுங்கிறார். நம்மை வாழ விடாதவர் நம் வாசலில் வணங்கிட வைத்து விடுமா. நாம் தர்மப்படி இருந்தால் நம்மளை என்னதான் கெடுதல் பண்ணால் ஒரு நாளைக்கு நம்ம காலம் விழுகாங்கிறார். தர்மத்துக்கு அவ்வளோ. இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச, அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. உண்மையிலே கொடுக்குறவங்க மனசில் இருக்க சந்தோகம் வாங்குறவனை காட்டிலும் பல மடங்கு இருக்குங்கிறாங்க. கொடுத்து பழகிட்டோம்னா கொடுக்கறதுல இருக்க சந்தோஷம் இருப்பாருங்க, வாங்குறவனை விட 100 மடங்கு இவருக்கு சந்தோஷமாக இருக்கும். அதை பார்த்து சந்தோஷப்படுவான். அந்த வார்த்தை அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. சினிமா பாட்டு பூரா வேத வாக்கியம் தான். இதில் இருக்கக்கூடிய அந்த 5 வாக்கியம் 6 வாக்கியம் இருக்குது,
அப்படி எழுதியிருக்கார். ஏன்னா தர்ம க்ஷேத்ரே, தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இந்த பகவத்கீதையில். தர்மம் தான் நம்மளுக்கு அடிக்கோல். அதை அடிப்படையாக வச்சாத்தான் எல்லாத்துலேயும் வெற்றி அடைய முடியுங்கிறதுக்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தர்மம்னா என்னன்னா, தன்னுடைய கடமைகளை அடுத்தவங்களுக்கு கெடுதெல்லாம் செய்வதே ஒரு தர்மம்தான். அதுதான் மோட்சத்துக்கும் வழிவகுக்கும். க்ஷேத்திரம்னா இடம், ஸ்தலம், நிலம்லாம் சொல்கிறோம். நம்ம உடம்பையும் க்ஷேத்திரம் சொல்கிறோம். க்ஷேத்திரஜ்ஞ விபாகயம்னு 13ஆம் அத்தியாயத்தில் வருது. இந்த உடம்புக்கே க்ஷேத்திரம்னு பேர், புண்ணிய ஸ்தலங்களுக்கும் க்ஷேத்திரம்னு பேர். தர்ம க்ஷேத்திரம். நம்மளுடைய பாரத தேசத்துக்கே பேர் என்ன தெரியுமா? தர்ம க்ஷேத்திரம். தர்ம க்ஷேத்திரமாகிய குருக்ஷேத்திரத்தில் சொல்கிறான் யார்? திருதராஷ்டிரன். இந்த பாரத தேசம் முழுவதுமே தர்ம க்ஷேத்திரம். இதில் இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக போர் புரிகிற இடம் என்ன? குருக்ஷேத்திரம். க்ஷேத்திரம், குருக்ஷேத்திரங்கிறது குரு வம்சத்துக்கு சொந்தமான இடம். அங்கே போர் புரிகிறதுக்கு ஒரு இடம் வகுக்கப்பட்டிருக்கு. அங்கே தான் சண்டை போடணும், கண்ட இடத்துல சண்டை போடக்கூடாது. அந்த காலத்தில் ரூல்ஸ் அப்படி கடைப்பிடிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துலயும் சண்டை போடணும். இப்போ ஊருக்குள்ளே போய் கொண்டு போகிற மாதிரிலாம் போட முடியாதுங்க. இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் விதியே மாறி போச்சு. கரெக்டாக வரணும். பாருங்கள், ஒரே இடத்துல சண்டை முடிஞ்ச பிறகு எதிர்வரும் ஒன்றாத்தையும் சாப்பிடுவாங்க. எப்படி இருக்கு பாருங்க, ஒரே சாப்பாடு சமையல் 2 படைக்கும். எவ்வளோ போர் தர்மம் இருந்திருக்கு பாருங்க. அதுதான் தர்மக்ஷேத்திரமாய குருக்ஷேத்திரத்தில் இவங்க குரு வம்சத்துக்கு உட்பட்ட இடம் அது. அங்கே சொல்கிறார் சமவேதா யுயுத்சவக. அந்த முதல் விரல் 2வது வார்த்தை. முதல் வார்த்தை தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே, 2வது வரி சமவேதா யுயுத்சவக. யுயுத்சவகன்னா போரிட விரும்பி, சமவேதா கூடியிருக்கும். இந்த தர்மக்ஷேத்திரமாய குருக்ஷேத்திரத்தில் சண்டை போடுறதுக்காக கூடியிருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அங்கே போர்க்களத்தில் எதுக்கு போவாங்க? சண்டை போடத்தான் வந்திருப்பாங்க, வேறு எதுக்கு போக முடியும்? போர் விரும்பி யார் யார் வந்திருக்கான்னு சொல்கிறார். இங்கே தான் முக்கியமான வார்த்தை, 2வது விரலில் முதல் வார்த்தை. மாமகாக பாண்டவாச்ச. மாமகாக பாண்டவாச்ச, என்னுடையவர்களும் பாண்டவர்களும். இங்கேயே தப்பு பண்ணிட்டான் திருதராஷ்டிரன். பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? என்னுடையவர்களும் பாண்டவர்களும் பிரிக்கிறான். பார்த்தீங்களா? அவருடைய துர்புத்தி தெரியுதுங்கிறாங்க. யார் பாண்டவர்கள்? சொந்த தம்பியினுடைய குழந்தைகள். தம்பி உயிரோடையும் இல்லை. அப்போ இவன் தான் யார் பாதுகாக்க வேண்டிய? யாருடைய பொறுப்பு? இவருடைய பொறுப்பு. இவர் நினச்சிருந்தா சண்டையை நிப்பாட்டியிருக்க முடியும். கண்டிப்போட பண்ணியிருந்தார்னா இவர் நிப்பாட்டியிருக்க முடியும். இவர் கண்டிக்காதனால என்னாச்சு? சண்டை வந்ததுக்கு காரணமே இவர் தான். அதுலேயும் பிரித்து சொல்கிறாரு, என்னுடையவர்களும் பாண்டவர்களுங்கிறார். நம்முடைய குறுகிய மனப்பான்மை தெரியுது இங்கே. நம்ம நாட்டில் பொதுவாக நம்ம பேச்சு பாருங்கள். ஏன்னா இது வீடு யார் வீடு? என் வீடுன்னு சொல்லவே மாட்டோம். நம்ம வீடும்போம். கார் யாரு? நம்ம காரும்போம். நம்ம சொந்தக்காரங்க, நம்ம குழந்தைங்க, எல்லாத்துலேயும் நம்மன்னு சொல்லி பழகியிருக்கோம். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? என்னுடையவர்கள். அங்கேயே பிரிச்சுட்டான். அந்த மூலமே அதுவே பெரிய தப்பு. நம்ம பண்பாடே பாருங்கள், நம்ம கிராமத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம தான் என்ன அப்படிம்பாரு. நம்ம எடுத்துகிட்டு போயிட முடியுமா? ஒரு வார்த்தைக்கு சொல்கிற வார்த்தையை கூட இவன் திருதராஷ்டிரன் பயன்படுத்தலை. அங்கேயே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இந்த கலைஞர் ஒரு வார்த்தையில் எழுதி போட்டிருந்தார். பரவாயில்ல, அந்த வார்த்தை பிடிக்கும். இந்த பஸ்ஸில் அந்த காலத்தில் எழுதி போட்டு, நான் நீ என்று சொன்னால் உதடு ஒட்டுவதில்லை, நாம் என்று சொன்னால்தான் உதடு ஒட்டும். ஏதோ ஒன்று எழுதி போட்டிருந்தார். அது கூட நல்லது தான். நாம்னு சொன்னால் சேர்ந்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இவன் ஒரு பேச்சுக்கு கூட திருதராஷ்டிரன் அப்படி சொல்லாமல் என்ன பண்ணிட்டான்? என்னுடையவர்களும் பாண்டவர்களும். கிம குர்வதன என்னதான் செய்தார்கள்? போர்க்களத்தில் என்ன செய்வாங்க? சண்டை தான் போடுவாங்க. கேட்குறதே தப்பு. கேட்குறாங்க அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அதாவது இவன் ஒரு வேளை என்ன நினச்சிருப்பான்னு சொல்கிறாங்கன்னா, தர்மர் ரொம்ப நல்லவர், எதுக்கு எல்லோரும் நீ கொல்லன்னு விட்டுட்டு கொடுத்து போயிருப்பார்னு நினச்சாங்க. என்ன விட்டுட்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லி இவன் நினச்சானா. இவனுக்கு தெரியுது தான் பக்கம் தர்மம் இல்லை, அதனால் தோற்று போகும்னு தெரியுது. இருந்தாலும் அவன் பெற்றோர் குழந்தைகள் உள்ள பாசத்தினால் என்ன பண்ணிட்டான்? இவன் அந்த கண்டிக்க முடியாத ஒரு தன்மைக்கு ஆளாகிவிட்டான். கண்மூடித்தனமான புத்திர பாசம்னு சொல்லுவாங்க. தனது புத்திரர்களுக்கே ராஜ்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததுனால துரியோதனன் செய்த தவறை தடுக்க முடியவில்லை. ஒருத்தர் சொன்னார், காந்தாரி கண்ணை கட்டினது பெரிய தப்புன்னார். ஏன்னு சொன்னால், தன்னுடைய குழந்தைகளுடைய பாவனைகளவே பார்க்க முடியலையா. அவன் என்ன பண்ணுறான், ஏது செய்கிறான்,
ஏன்னா தாய் தான் முக்கியமான ஃபஸ்ட்டு அவனை கண்டித்து வளர்க்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியது. அது பண்ணாதனால இவங்க மோசமாக வளர்ந்துட்டாங்கன்னு ஒரு கருத்து உண்டு. அந்த காந்தாரி வந்து கண்ணை கட்டினதுனா அவன் தான் குருடைய கண்ணு தெரியலைன்னா இவளாவது பார்த்துருந்தாருன்னா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒன்று. ஒரு ஜெயிலில் ஒரு நடந்த சம்பவம், ஒரு திருடன் தூக்கு தண்டனை. பெத்த தாய் வந்து அவனை பார்க்க போகுது. என்னை பார்க்க வர வேணா, நான் தூக்கு போகிறதுக்கு காரணமே அந்த அம்மா, எங்கள் அம்மா தான்ட்டான். என்னடான்னு கேட்டால், நான் முதல்ல சின்ன வயசில் எங்கள் வீட்டில் திருடினேன், என்னையை கண்டிக்கலை. பக்கத்து வீட்டில் திருடனே கண்டுபிடிச்சி சொன்னாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்கள சத்தம் போட்டு அனுப்பிச்சிச்சு. பிறகு பெரிய பெரிய திருட்டு பண்ணேன், திருட்டுக்காக கொலையே பண்ணிட்டேன். அன்னைக்கு கண்டிச்சிருந்தால் இன்றைக்கி தூக்குமடை போயிருக்க மாட்டேன். அதனால் இந்த கொலைக்கு காரணம் அம்மா, நான் பார்க்க விரும்பலேன்ட்டான். நடந்த சம்பவம். அப்படி திருதராஷ்டிரன் என்ன பண்ணிட்டான், ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டான். இங்கே பாருங்கள், என்னுடையவர்களுங்கிறான். என்ன செய்தாருன்னு சண்டை என்ன செய்வாங்க, அப்போ போயிருப்பாருன்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. இவன் சரியாக அந்த பற்றினால் கவனிக்கவில்லை. அப்போ என்ன கேட்குறாங்க, திருதராஷ்டிரன் வந்து தர்மக்ஷேத்திரமாகிய குருட்சேத்திரத்தில் என்னுடையவர்களும் பாண்டவர்களும் என்னதான் செய்தார்கள்னு கேட்குறான். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை ஒன்றா சொல்லிடுறேன், திருப்பி ஒருக்கா பார்த்தா ஞாபகம் இருக்குது. புஸ்தகத்தை பார்த்துங்க சொல்கிறேன். திருதராஷ்டிர உவாச்ச, திருதராஷ்டிரர் கூறினார். சஞ்சய, அந்த கடைசி வார்த்தை இருக்குது சஞ்சய, ஏ சஞ்சயனே. ரெண்டாவது வரையில் கடைசி வார்த்தை ஏ சஞ்சயனே. முதல் வார்த்தை தர்மக்ஷேத்ரே, இந்த புண்ணிய பூமியாகிய தர்ம பூமியாகிய குருக்ஷேத்திரத்தில் சமவேதா யுயுத்சவக. யுயுத்சவகன்னா போரிட விரும்பி போர் புரிவதில் மிகுந்த ஆர்வம் உடையவர்களாக சமவேதா கூடியுள்ள மாமகாகா, ரெண்டாவது முதல் வார்த்தை என்னுடைய மகன்களும் என்னுடையவர்களும், பாண்டவாச்ச பாண்டுவின் மகன்களும் அல்லது பாண்டவர்களும், கிம் ஏவ கிம் குர்வத சஞ்சயன் இருக்கு. கிம அந்த பாண்டவாச் ஏவ கிம், அப்போ என்னென்னா கிம் ஏவ என்னதான் குர்வத செய்தார்கள். இந்த ஸ்லோகத்தில் திருதராஷ்டிரங்கிற வார்த்தை கடவுளை குறிக்குது, வழிபாடுன்னு எடுத்துக்கலாம். அவனுடைய அந்த ஒரு குறுகலான புத்தியை இந்த ஸ்லோகம் காமிக்குது. என்ன செய்கிறாங்க நான் கேட்குறான். ரெண்டாவது ஸ்லோகத்தில் சஞ்சயன் ஆரம்பிக்கிறான். ரெண்டாவது ஸ்லோகம் படிக்கலாம். சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவானீகம் வியூடம் துரியோதனஸ்ததாம் ஆச்சார்யமுபசங்கம்ய ராஜா வஜனமப்ரவீத். சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவானீகம் வியூடம் துரியோதனஸ்ததாம் ஆச்சார்யமுபசங்கம்ய ராஜா வஜனமப்ரவீத். போர்க்களத்தில் நடக்கும் விஷயங்களை சஞ்சயன் கூற ஆரம்பிக்கின்றான். அதனால் சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் கூறினான். இந்த போர்க்களத்தில் முதல்ல பேச ஆரம்பிக்கிறது யாருன்னா துரியோதனன். அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன பேசுகிறான் என்பதை சஞ்சயன் கூற போகிறான். இந்த முதல் வரியில் கடைசி வார்த்தை இருக்குது ததான்னு சொல்லி, ரெண்டாவது வரியில் ராஜான்னு ஒரு வார்த்தை இருக்குது, முதல் வரியிலே துரியோதன ஸ்ததான் இருக்குது. ததா ராஜா துரியோதனகன் பார்க்கணும். அதாவது அப்பொழுது ராஜாவாகிய துரியோதனன். ஏன்னா துரியோதனன் முதல் பேச ஆரம்பிக்க போகிறான். அதனால் என்ன சொல்கிறாரு, அப்பொழுது ராஜாவாகிய துரியோதனன். அப்பொழுதுன்னா எப்பொழுது, போர் துவங்க ஆரம்பிக்கும் முன்பு, ஆரம்பிக்கின்ற பொழுது ராஜாவாகிய துரியோதனன். ஏன் ராஜான்னு சொல்கிறான், அந்த நாட்டுக்கு அவன் தான் ராஜா, இவருக்கு ராஜா. இவர் வந்து வேலை பார்க்குறவர் யார், சஞ்சயன். அதனால் என்ன சொல்கிறாரு, ராஜாவாகிய துரியோதனன். அடுத்த வார்த்தை யாரை பார்க்குறாராம், முதல் வரியில் முதல் வார்த்தை திருஷ்ட்வா து பாண்டவானீகம் வியூடம். அதாவது அணிவகுக்கப்பட்ட பாண்டவர்களின் படைகளை பார்த்து. துரியோதனன் என்ன பண்ணுறான், முதல்ல எழுத்து நிற்கக்கூடிய பாண்டவருடைய படையை பார்த்து அங்கே யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு பார்வையிடுறான். அவன்
ஏன்னா எதுக்கு அதை பார்க்குறான்னா, 2 பக்கம் சேனைகள் நிற்கிது. இவன் சில பேரை கூப்பிட்ருப்பான், இவன் பக்கம் சேர்ந்துருப்பாங்க. சில பேர் வரமாட்டேன்னு சொல்லி எதிரி பக்கம் சேர்ந்துருவாங்க. இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அது மாதிரி. என்ன ஏன்னா எங்கே நம்ம பக்கம் யார் வர்றா, அந்த பக்கம் யார் போகிறா, அப்படிலாம் இருக்கும்ல. அது மாதிரி அவன் பார்க்குறான். பார்வை எதிர்த்தாப்புல யார் இருக்கான்னு பார்க்குறாங்க. எதிர்ப்படைகளில் யார் யார் இருக்கிறாங்கலாம் பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு அவன் யார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான்னு சொன்னால், அதாவது இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பயம் வருதுங்கிறாங்க. துரியோதனங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யுத்தத்தில் எளிதில் வெல்ல முடியாதவனா. அவன் சரியான வீரன். கடைசியில் அவனை கொள்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க துரியோதனனை. அவனை யுத்தத்தில் ஜெயிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பெரிய வீரன். ஆனால் என்ன பண்ணுறான், பாண்டவர்களுடைய படையை பார்த்த உடனே பயம் வருது. காரணம் என்னென்னா, தர்மம் இல்லை. தர்மம் இல்லாமல் நீங்கள் என்ன தான் வலுவாக இருந்தாலும் அங்கே ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்குங்கிறது இவனுடைய வெளிப்பாடாக தெரியுது அப்படிங்கிறார். ஒரு பயம் வந்தால் யார்கிட்ட போவான்? தாத்தா அப்பா அம்மாட்ட போவான். இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? குருகிட்ட போகிறான், துரோணாச்சாரியரை. இவன் போய் யார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான்? துரோணாச்சாரியரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். அடுத்த வரி வருது 2ஆவதுல, ஆச்சாரிய உபசங்கம்ய ராஜா வஜனம் அப்ரவீத்து. ஆச்சாரியரை அணுகி இந்த வார்த்தைகளை கூறினான். சஞ்சயன் என்ன சொல்கிறாரு? துரியோதனன் என்ன, ராஜாவாகிய துரியோதனன் பாண்டவர்களுடைய படையை பார்த்ததும் ஆச்சாரியாய துரோணரை அணுகி இந்த வார்த்தையை பேச ஆரம்பிக்கின்றான். இவனுடைய படைக்கு தளபதி யார்? பீஷ்மர். இவன் யார்கிட்ட சொல்லணும்? முதல்ல கட்டளை போடுறது யார்கிட்ட சொல்லணும்? பீஷ்மர்கிட்டன்னு சொல்லணும். ஆனால் பீஷ்மர்கிட்ட போகல. ஏன் போல தெரியுமா? பீஷ்மர் தாத்தா சப்போர்ட்டாக தான் இருப்பார். இந்த துரோணாச்சாரியர் என்னாலும் அர்ஜுன மேலே ரொம்ப பற்று இருக்குது. அங்கே போய் இவர் என்னன்னா ஒரு நல்ல மனசோட சண்டை போட மாட்டார்னு சொல்லி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறான், அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் மெயினாக வந்தால் அதில் நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவர் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஒருத்தர் பேசுன்னு வச்சுங்க, இன்னொருத்தர் கோபம் வரும், ஏன்னா நான் அவன்கிட்ட பேசுகிறேன் நம்மகிட்ட பேசலேன்ட்டு. இவர் தாத்தானால ஒன்று கண்டுக்கிற மாட்டார். இவர் பேசலைன்னா அதனால் என்ன பண்ணுறான், துரோணாச்சாரியரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். அவரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். 2 பேருக்கும் ஆச்சாரியர் தான். ஆனால் அர்ஜுன மேலே அவருக்கு பிரிய இருக்கிற காரணத்தினால இவரை பேசி முதல்ல இவரை கொஞ்சம் ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக முதல்ல அவரை பேசுகிறான். உலக வழக்கிலே பார்த்துங்க, ஒருத்தர் தயவு தேவைன்னா முதல்ல அவர்கிட்ட தான் பேசணும். 2 பேர் வந்தால் அது மாதிரி துரியோதனுக்கு என்ன, ஆச்சாரிய தயவு தேவை இருந்ததுனால துரியோதனை பார்த்து பேசுகின்றான். வெறும் எளிமையான சொல்லுவாங்க, வேகமாக போவேன், முதல் அத்தியாயம் அப்படித்தான் போகும். என்ன சொல்கிறார் துரியோதனன்? அடுத்த ஸ்லோகம் 3லிருந்து 11 வரைக்கும் துரியோதனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். அது 3லிருந்து 11 வரைக்கும் வருது. நம்ம அதை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். சஞ்சய உவாச்ச. சஞ்சயர் கூறினார், திருஷ்டுவாத்து பாண்டவானிகம் வீயுடம் துரியோதன ததா. அந்த ததான்னா அப்பொழுதுன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் இந்த 2வது ராஜான்னு ஒரு வார்த்தை வருது. ராஜாவாகிய துரியோதனன், முதல் வார்த்தை கடைசி வார்த்தை துரியோதனன். அந்த சமயத்தில் ராஜாவாகிய துரியோதனன் வியூடம் பாண்டவானிகம், திருஷ்டுவாத்து பாண்டவானிகம் வியூடம் இருக்கு. வியூடம் சொன்னால் அணிவகுத்து நின்ற பாண்டவானிகம், பாண்டவர்களின் சேனையை பார்த்து, படைகளை பார்த்து, படைகளை திருஷ்டுவாத்துன்னு பார்த்ததும் பாண்டவர்களின் வார்த்தை. அதாவது ராஜாவாகிய துரியோதனன் அப்பொழுது அணிவகுத்து நின்ற பாண்டவர்களினுடைய படையை பார்த்ததும். 2வது வரி முதல் வார்த்தை ஆச்சாரிய உபசங்கம்ய. ஆச்சாரியர் யார்? துரோண ஆச்சாரியரை அணுகி வஜனம், இந்த வார்த்தையை, இனி வரும் வார்த்தைகளை அப்ரவீத்து கூறினான். சஞ்சயர் கூறினார், அப்பொழுது ராஜாவாகிய துரியோதனன் அணிவகுத்து நின்ற பாண்டவர்களின் படைகளை பார்த்ததும் துரோணாச்சாரியரை அணுகி இவ்வார்த்தையை கூறினான். என்ன வார்த்தை கூறினாங்கிறது அடுத்த ஸ்லோகத்திலிருந்து வருது. 3வது ஸ்லோகம் படிக்கலாம். பஸ்யைதாம் பாண்டுபுத்ராணாம்
ஆச்சாரிய மகதீம் சமும் வியூடாம் துருபத புத்ரேன தவ சிஷ்யேன தீமதாம் பஸ்யைதாம் பாண்டுபுத்ராணாம் ஆச்சாரிய மகதீம் சமும் வியூடாம் துருபத புத்ரேன தவ சிஷ்யேன தீமதாம். இங்கு துரியோதனன் எதிரில் யார் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூறுறான். இந்த இடத்துல துரியோதன உவாச்சன்னு தான் வந்திருக்கணும். ஏன்னா துரியோதனன் பேச ஆரம்பிக்கிறான். சஞ்சயன் சொல்லும்போது சஞ்சய உவாச்சன்னு வந்துருச்சு. திருதராஷ்டிர உவாச்சன் வந்துச்சு. இங்கே துரியோதன உவாச்சன்னு வரல. துரியோதனன் இன்னெல்லாம் சொன்னான்னு சொல்லி சஞ்சயன் சொல்கிறான். பிறகு இன்னும் பின்னாடி எப்படி வரும்னா சஞ்சய உவாச்ச வரும், பகவான் உவாச்ச வரும், அர்ச்சனை உவாச்சன் வரும். இந்த 3 தான் வரும் இனிமேல் வரக்கூடியதில் எல்லாத்துலேயுமே. இங்கே இந்த துரியோதன உவாச்சன் வரல, ஆனால் துரியோதனன் கூறினான்னு சஞ்சயன் சொல்லுகின்றான். முதல்ல யாரை பார்க்குறான்னா துருபத புத்திரேன, திருபதனுடைய மகன். யார்? திஷ்டத்துய்மனன். அவன் யாருன்னு சொன்னால் பாஞ்சாலியினுடைய சகோதரன். துருபத நாட்டினுடைய மன்னன் பாஞ்சாலியினுடைய சகோதரன். அவனைத்தான் தளபதியாக நியமிச்சிருக்காங்க. அப்போ பாண்டவர் படைக்கு தளபதி யார்? முதல்ல அவனை பார்க்குறான். யாரை? திருபதனை பார்க்குறான். பார்த்துட்டு சொல்கிறான், அந்த திருபதன் யாருன்னா பாஞ்சாலிக்கு சகோதரன், திருபதனுடைய மகன், துரோணாச்சாரியரை கொல்வதற்காக பிறந்தவன். சரி, கொல்வதற்கு பிறந்தவன் வில்வத்தை யார் கற்றுக் கொடுத்தது? இவர் தான் கற்றுக் கொடுத்தார். யார் கற்றுக் கொடுத்தா? துரோணாச்சாரியர். தெரியும் இவன் தவம். ஏன்னா துரோணாச்சாரியாருக்கும் துருபதனுக்கும் ஒரு பிரச்சனை வருது. அவமானப்படுத்துகிறார் துருபதனை. யார்? துரோணாச்சாரியார். அப்போ துரோணரை யாரும் கொல்ல முடியாது. தவம் பண்ணி அவனை கொல்றதுக்கு எனக்கு ஒரு மகன் சொல்லி பெற்றுக்கிட்டான்னு சொல்கிறாங்க. அவனை திருப்பி எங்கே அனுப்புகிறார் படிக்கிறதுக்கு? அவர்கிட்ட அனுப்புகிறார். அவரும் அதெல்லாம் மறந்துக்கிட்டு சொல்லித்தர்றார் துரோணாச்சாரியார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல பாருங்கள் துருபதை நிற்கிறான்னு சொல்கிறார். உங்களுக்கு எதிர்த்தாப்புல யார் நிற்கிறான்? திருதராஷ்டிரம் திட்டத்தீமனை நிற்கிறான். உங்களுடைய பழைய நண்பர் விரோதி, அவருடைய மகன் திருஷ்டத்தீமனை நிற்கின்றார் அப்படின்னு சொல்லி அது வார்த்தை சொல்கிறேன். என்ன சொல்கிறான்னா, தவ தீமதா சிஷ்யேன, தங்களுடைய அறிவாளியான சீடரானங்கிறான். உங்கள் சீடர் நிற்கிறார் உங்களை கொள்றதுக்கு. கிண்டல் பண்ணுற மாதிரியும் எடுத்துக்கிறலாம் சொல்கிறான். முதல்ல என்ன சொல்கிறான்? அவர் தளபதியாக இருக்கார் அந்த படையில், உங்கள் சீடனே நிற்கிறார் பாருங்கள் அப்படிங்கிறான். ஏன்னா துருவதனுடைய மைந்தன், இவரை கொள்றதுக்காக வந்தவன். அவனை முதல்ல அறிமுகப்படுத்துகிறார். யாருடைய படையை அணிவகுத்து நிற்கிறான்? வியூடாம் பாண்டு புத்திரானாம் ஏதாம் மகதீம். அதாவது பஸ்யைத்தாம் பாண்டு புத்திரானாம் மகதீம் சமம் இருக்கு. அணிவகுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பாண்டுவின் புத்திரர்களுடைய இந்த பெரும் படையை பாருங்கிறான். இந்த பெரிய படை அணிவகுத்து நிற்குது. இதை நீங்கள் பாரு. யாரால் அணிவகுத்து நிற்குது? இந்த திட்டத்தூய்மனால் அணிவகுத்து நிற்கக்கூடிய பெரிய படைன்னு சொல்லிட்டான். உண்மையிலேயே யார் படை? பெரிய படை. ஆனால் இதை பார்த்து பெரிய படைக்கிறான். பயத்தில் சொல்கிறான், உளர்றான். அந்த படையை பார்த்து பயம் இல்லாட்டி சொல்லுவானா? நம்ம ஒரு இடத்துல சொல்கிறான் அது ரொம்ப சின்ன படைன்னு சொல்லுவான். அங்கேயும் கூட வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான். இந்த விநாச காலை விபரீத புத்தி அது மாதிரி வர்ற வார்த்தையில் உளறிக்கிட்டே வருவான் பாருங்கள். சொல்கிற வார்த்தையில் துரியன் சொல்கிற வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு தப்பு இருக்கும். அப்போ பயத்தினால தானே சொல்ல முடியும். இந்த திட்டத்தீமனால் அணிவகுக்கப்பட்டுள்ள பாண்டவர்களுடைய பெரிய படையை பாருன்னு சொல்கிறான். பயத்திலையும் சொல்லலாம், இன்னொன்று சொல்லலாம். வஞ்ச புகழ்ச்சி அணிலையும் இந்த வார்த்தையை சொல்லலாம். வஞ்ச புகழ்ச்சி அணின்னு என்ன? நீ என்ன பெரிய ஆளோ அப்படிங்கிறோம்ல, அது மாதிரியும் சொல்லலாம். இப்படி இவை சொல்கிறான். அதுக்கு பிறகு அடுத்த வார்த்தை வருது. இந்த சுலகம் எளிமையான சுலகம், இந்த அர்த்தம் பார்த்துடலாம். ஆச்சாரிய, அதாவது பஸ்யைத்தாம் பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரிய. ஆச்சாரியன்னா ஓ ஆச்சாரியரே. 2வது வரியில் கடைசி வார்த்தை தவ சிஷ்யேன தீமதா. தவன்னா தங்களுடைய, தீமதான்னா அறிவாளியான, சிஷ்யேன சீடரான. 2வது வரி கடைசி வார்த்தை தவ சிஷ்யேன தீமதா, தங்களுடைய அறிவாளியான சீடரான. பிறகு அதுக்கு முதல் வார்த்தை திருபத புத்திரேன, திருபதனின் மகனான், அதாவது திட்டத்தூய்மனால். வியூடாம், அந்த 2வது வரி முதல் வார்த்தை.
அணிவகுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள, வியூடாம்னா அணிவகுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பாண்டு புத்திரானாம், பாண்டுவின் மகன்களுடைய, பாண்டு புத்திரானா பசியைத்தாம் பாண்டு புத்திரானாம் இருக்கு, பாண்டுவின் மகன்களுடைய ஏதாம், ஏதாம்னா பஸ்யை ஏதாம் இருக்கு, பஸ்ய ஏதாம், இந்த மகதீம், அந்த முதல் வரியில் கடைசி வார்த்தை மகதீம் சமும், பெரும் படைகளை, மகதீம்னா பெருசு, சமும்னா படைகளை, முதல் வார்த்தை பசிய, பாருங்கள். ஓ ஆச்சாரியரே, தங்களுடைய அறிவாளியான சீடரான திருபதனின் மகனால் திட்டத்துய்மனால் அணிவகுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பாண்டுவின் மகன்களுடைய இந்த பெரும் படைகளை பாருங்கள். நாலாவது சொல்லகம். அத்ர சூரா மகேஸ்வாசாம் பீமா அர்ஜுன சமாயுதீம் யுயுதானோ விராடச்ச துருபதச்ச மகாரதகம். அத்ர சூரா மகேஸ்வாசாம் பீமா அர்ஜுன சமாயுதீம் யுயுதானோ விராடச்ச துருபதச்ச மகாரதகம். இங்கே வரிசையாக யாரெல்லாம் அந்த படையில் இருக்கான்னு சொல்ல போகிறான். இதில் நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறணும். எப்பயுமே மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு போர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தம்முடைய படை எப்படி இருக்குது, எதிரியினுடைய படை வலிமை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுவாங்க, பார்ப்பாங்க. அதை இங்கே முதல்ல செய்கிறான். முதல்ல என்ன பண்ணுறான், எதிரியினுடைய படையில் யாரெல்லாம் எப்படி வலிமை படைத்தனும் சொல்கிறான். இவங்கெல்லாம் என்னென்ன திறமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி அணிவகுக்க போகிறான். திருக்குறளில் ஒரு குறள் இருக்குது, வழி அறிதல் சொல்லி. வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல்ங்கிறாங்க. இது போருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு எந்த காரியத்தை இறங்கினாலுமே இது வேணும். அதை இங்கே துரியோதனை பண்ணுறான். என்ன பண்ணுறாங்க, எழுத்தாளர்னு பார்க்குறான். அதாவது நம்மளுடைய திறமையை பார்க்கணுமா, செயலின் வலிமை, நம்முடைய செயலின் வலிமையையும் தன் வலிமையையும் பகைவனின் வலிமையையும் நன்கு ஆராய்ந்து அச்செயலை செய்ய வேண்டும்ங்கிறார். அப்போ இவன் என்ன பண்ணுறான், எதிரில் யாராவது இருக்கான் சொல்கிறான். யார்கிட்ட துரோணம் இவங்கெல்லாம் இருக்காங்க சொல்கிறோம்ல. பாகிஸ்தானில் அந்த அஸ்திரம் இருக்குது, அமெரிக்காவில் இந்த அஸ்திரம் இருக்குது, ரஷ்யாவில் இது இருக்குது, நம்மகிட்ட இதை தாக்குறதுக்கு இந்த அஸ்திரம் இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? அதே வேலை தான் இங்கே நடக்குதுங்க. அந்த ஏன்னா இவங்க எல்லாருமே யார், ஒவ்வொருத்தரும் பெரிய அஸ்திரம் வச்சுருக்கான். ஒரு அஸ்திரத்தை விட்டால் 10,000 பேர் சாவான். அணுக்கருவிகள்ங்கிறாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு வீரனும் வச்சுருந்து அணுக்கருவிகள்ங்கிறாங்க. அது அவங்கள்ட்டே இயக்க முடியும், வேறால் இயக்க முடியாது. கர்ணன்ட்ட ஒரு அஸ்திரம் இருக்குது, அர்ஜுனன்ட்ட ஒன்று இருக்குது, இப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட வீரர்கள் சொல்லி எதிரி படையில் இருக்கவங்கள பார்த்து வரிசையாக இவன் சொல்கிறான். அதில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், பொதுவாக அத்திர யுதி, இந்த போரில், இங்கு யுதிகி, அதாவது பீம அர்ஜுன சமாகா, பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் நிகரான, இந்த வார்த்தையை அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம் நம்ம. பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் நிகரானங்கிறான். ஏன் முதல்ல பீமனை சொல்கிறான்னு பாருங்கள். அத்திர சூரா மகேஸ்வாசா பீம அர்ஜுன சமாயுதிகி. இவனுக்கு பயமே பீமனை கண்டுதே முதல்ல. இவனுக்கும் பீமனுக்கும் எடுத்துக்கிறது. அதனால் முதல்ல யாரை சொல்கிறான், பீமன் நிற்கிறான் பாருங்கங்கிறான். பிறகு அர்ஜுனனுக்கு பயம். அர்ஜுனனுக்காகவே கர்ணனை கூட வச்சுருக்கான். அவனை கர்ணனை தவிர யாராலும் கொல்ல முடியாது, அவனுக்கு இணையானவன்னு சொல்லி தான் கர்ணனை வச்சுருக்கான். அதனால் என்ன பண்ணுறான், அடுத்த ஆளை அர்ஜுனனை சொல்கிறான். அப்போ அத்திர சூரா மகேஸ்வாஷா பீம அர்ஜுன சமாயுதி, பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமானவர்கள். பிறகு என்ன சொல்கிறான், மகா இஸ்வாசாக, பெரிய வில்லாளிகளும், யுயுதானக, யுயுதானனும், விராடக, விராட தேசத்து அரசனும், மகாரதனான துருபதன் போன்றோர்களும், துருபதச்ச இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீரர்களையும் வரிசையா பீமனை சொல்கிறான், அர்ஜுனனை சொல்கிறான். பிறகு சாத்யகி யுயுதானன் ஒருத்தன், அவனை சொல்கிறான். விராட தேசத்து அரசன் யார் தெரியும்ல, இவங்க போய் அஞ்ஞானவாசம் இருந்தாங்கள்ல, அவனை சொல்கிறான். எல்லாரும் மகாரதர்கள் அப்படிங்கிறான்.
பிறகு திருபதன் போன்றோரும், திரௌபதியினுடைய அப்பா எல்லாருமே இங்கே அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறான். எப்பயுமே எதிரியினுடைய படம் தெரியலைன்னு வச்சுக்கங்களேன், நம்ம சரியாக சண்டை போட முடியாது. அது தெரிஞ்சாதான் முடியும். ஒரு அப்படி எதிரியினுடைய வழி தெரியலைன்னா பயந்துருவாங்க. ஒரு குரு என்ன பண்ணுவார், ஒரு சிஷ்யனுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருப்பார். மல்யுத்த வீரர் ஒரு சினிமாவோட வரும்னு நினைக்கிறேன். நல்லா சொல்லி கொடுத்த உடனே அவன் பெரிய எல்லாத்தையும் ஜெயிச்சிருவான். கடைசியில் குருவே கூப்பிடுவான். என்ன பண்ணுவான், குருவே கூப்பிட்டு சண்டைக்கு கூப்பிட்டான். அவர் வயசானவர், இவன் வயசு நல்லாது நல்லா இருக்கும், எப்படி ஜெயிக்க முடியும், பயப்படுவார். மனைவி ஒரு யோசனை சொல்லுவாள், இட்லி தட்டு இருக்கு பார்த்தீங்களா, இட்லி தட்டி ஒரு குச்சியும் கொண்டு போய் சொல்லுவான். போன உடனே அவன் என்ன சிரிப்பான், இல்லை இதை வச்சு உன்னை ஜெயிக்க போகிறேன்டாங்க குரு. இந்த வித்தையை மட்டும் உனக்கு சொல்லித்தரல, இப்படிலாம் வருவேன்னு தெரியும், அதனால் இதை வச்சு ஜெயிக்க பயந்துட்டு காலில் விழுந்துருவான். ஏன்னா அது எதிரி வழி தெரியும், அதனுடைய வழி உனக்கு தெரியலை, அவர் ஏமாத்த. அப்போ அது மாதிரி இவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு எதிரியினுடைய வலுவையும் கரெக்டாக சொல்லிட்டு வர்றான். யார் யாரெல்லாம் இருக்காங்க. முக்கியம் பீமன். இந்த ஸ்லோகத்தில் இந்த படைகளில் போரில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் நிகரான ஆற்றல் படைத்த வீரர்களும், அத்திர சூரா, சூரான்னா சூரர்கள், ஆற்றல் படைத்த வீரர்கள். மகேஷ்வாசா, மகேஷ்வாசான்னு சொன்னால் மகா இஸ்வாசாக பெரிய வில்லாளிகளுமான பீம அர்ஜுன சமாயுதிகி, பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் நிகரான சமாயுதிகி போரில், இந்த போரில் யுயுதானக, யுயுதானனும் சாத்யகி, அதாவது சாத்யகி யாருன்னா அர்ஜுனனுடைய சிஷ்யன், விஷ்ணு குலத்தைச் சேர்ந்தவர், கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியமானவன் அவன். சாத்யகியும் விராடச்ச, விராட தேசத்து அரசனும், துருபதச்ச, துருபத மன்னனும், துருபதன் போன்றவர்களும் இருக்கின்றார்கள். எல்லாரும் யார், மகாரதர், மகாரதக, மகாரதனான. இங்கே இந்த மகாரதன்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறான். மகாரதன்னா அவங்கள எல்லாரும் சூரர்களும்பான். இங்கே இருக்க படையில் ஒரு இந்த இடத்துல ஒன்று சொல்கிறான், இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல சொல்கிறான். மகாரதன்கிற வார்த்தை இன்னொரு இடத்துலையும் சொல்லுவான். எங்கன்னா 6வது ஸ்லோகத்தில் சொல்லுவான். அவங்க படை என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, எல்லாரும் சூரர்கள்பான். பாருங்க, இங்கே கூட அவனுடைய வித்தியாசம் சொல்லலாம். சூரன்னா யார் தெரியுமா, சூர புளிம்பான். சிங்கத்தை சூரசிங்கம் சொல்ல மாட்டேன், ஏன் தெரியுமா, சூர புளிம்பான், வீரசிங்கம்பான். புலி என்ன பண்ணும்னா பசிக்காட்டால் அடித்து கொதறி போட்டுக்கிட்டே இருக்குமா. எப்போ யார் அடிக்கணும்னு தெரியாது, சிங்கம் தேவைன்னா மட்டும்தான் அடிக்கும். அதனால் அதை வீரம்பான், இதை சூரன்பான். இவங்க படைகள்லாம் சூரங்கிறான், இவங்க படைகளை மகாரதருங்கிறான். யார் படை, எதிரி படைய. அவனே சொல்கிறான். மகாரதன் என்ன அர்த்தம் சொன்னால், அதாவது பொதுவாக மகாரதன்கிறவனுடைய இது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒருத்தன் தனியாக 10,000 வீரர்களோட போரிட ஆற்றல் இருக்கணுமா. எல்லா அஸ்திர சஸ்திரங்களை போர் புரிஞ்சு அவனுக்கு பேர் மகாரதன்னு பேர். 1000 பேருக்கு மேலே 10,000 பேருக்கு உள்ளே சமாளித்தா அதுக்கு பேர் அஜிரதன்னு பேர். 1000 பேருக்கு கீழே சமாளித்தா ரதன்னு பேர். ரதன், அதிரதன், மகாரதன் இருக்குது. இவன் எல்லாரும் மகாரதர்கள் அப்படிங்கிறான். இவங்க 10,000 பேரை சமாளிக்கக்கூடிய வீரர்கள். இவங்களை என்ன சொல்கிறான், சூரர்கள்னு சொல்லுவான், பின்னாடி சொல்ல போகிறான். நம்ம சொல்லமுல்ல, வேகம், அதிவேகம், மகாவேகம் சொல்கிறோமா இல்லையா, அது மாதிரி ரதன், அதிரதன், மகாரதன் அப்படிங்கிறாப்புல. முதல்ல வீரன், பெரிய வீரன், அதை விட பெரிய வீரன், இப்படி எல்லாரும் மகாரதர்கள். அவர்களெல்லாம் எங்கே இருக்காங்க, அணிவகுத்து நிற்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகத்து அர்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த படைகளில் போரில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் நிகரான ஆற்றல் படைத்த வீரர்களும் பெரிய வில்லாளிகளுமான யுயுதானனும் விராட தேசத்து அரசனும் மகாரதனான திருபதன் போன்றோரும் இருக்கின்றார்கள். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் சில பேர்லாம் சொல்ல போகிறான். ஒரு 10 ஸ்லோகம் வரைக்கும் சொல்லுவான். 10 ஸ்லோகம் வரைக்கும் என்ன பண்ணுவான், இவங்க படையும் சொல்லுவான், எதிரி படையும் சொல்லுவான். எதிரி படையை சொல்லிட்டு இவங்க படையை சொல்லுவான். பிறகு 2 படையில் உள்ள திறமைகளை சொல்லுவான். சொன்ன பிறகு என்ன ஆகும், பிறகு என்ன பண்ணுவார், இவன் உளறிக்கிட்டே இருக்கான், இவனை நிப்பாட்டணும்னு சொல்லி பீஷ்மர் என்ன பண்ணுவார், சங்க ஊத ஆரம்பிச்சிருவார். சங்க ஊதிட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவர் ஆரம்பிச்சிருவார். முதல் சங்க ஊதுறது யாருன்னா பீஷ்மர் ஆரம்பிச்சிருவார். பிறகு யார் யார் என்ன சங்க ஊதுனாங்கன்னு வரும். முடிஞ்ச பிறகு அர்ஜுனன் ஆரம்பிப்பான்.
இந்த படையை போய் யாரெல்லாம் இருக்கோ அர்ஜுனன் பிறகு பார்க்க ஆரம்பிப்பான். இவர் பார்த்து முடித்த உடனே பிறகு அர்ஜுனன் பார்க்க ஆரம்பிப்பான். அவன் பார்க்கும் பொழுது விஷயமே நம்ம கீதையில் வர ஆரம்பிக்கும். பற்று எப்படி வருகிறது, பிறகு அந்த பற்று எப்படி அவனுக்கு துயரமாக மாறுகிறது, அந்த துயரத்தில் அவன் என்னென்னலாம் செய்கிறான் அப்படிங்கிறது அந்த அத்தியாயத்தில் பின்னாடி வரும். அது வரைக்கும் அந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் வேகமாக அப்படியே சில பேர் சங்கராச்சாரியர் இந்த ஸ்லோகங்களை விளக்கமே எழுதலைம்பாங்க. இது அப்படியே கதை அப்படின்ட்டு போயிட்டாராம். நாம் ஒரு சில விஷயங்கள் படிப்படியாக ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்க்கணுங்கிறதுக்காக அர்த்தம் சொல்லிக்கிட்டு வர்றேன். பொதுவாக அந்த முதல் அத்தியாயத்துக்கு ரொம்ப விளக்கம் யாரும் சொல்கிறதில்ல, லைட்டாக சொல்லிவிட்டு டக்குன்னு 2வது அத்தியாயத்தில் இருந்தாலும் கூட கீதையை முழுமையாக ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணுங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். மிச்சத்தை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.